எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டில் நடந்த 11வது அன்னதானம். நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும். எங்களோட வீட்டை வந்து நான் எங்களோட அப்பாவோட நினைவாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 12 மணிலேருந்து 2 மணி மட்டும். அந்த வீடியோ வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன். என்னென்னா இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக, மற்ற நாங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்காக நான் எடிட் பண்ணி இதில் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து எங்களோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் அதில் போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இதில் நன்றியை கூறிக்கொண்டு அவங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு. தொடர்ந்து பாருங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் தென் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Kamu doang. Hah? Kamu doang jangan. Gitu. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட வீட்டு வெளிப்பக்கத்தில் சுற்றி காட்டுமாண்டு இவ்வளோ நாளும் அன்னதானம் நடக்குது. நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு வீடை சுற்றி காட்டல. அப்போ அதால் நான் முதல் வெளியில் இருக்க சுற்றி காட்டுமாண்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது நாங்கள் வெளியில் காட்டுவோம்ண்டு. அப்புறம் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்பக்கம் போகிறோம். பின்பக்கம் போகிறோம்னா அங்கே பழைய காலத்தில் இருந்த ஒரு டாய்லெட்டும் ஒரு கிணறும் இருக்குது. மற்றது ஒன்றும் இல்லை அங்கால. அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி இருக்குது. இது 50-60 வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்த வீடோ அது அப்படி அதான் இது இருக்குது. அது மூடி விட்டுறாங்க கிணறு, அது பாவிக்கிறலண்டு. மற்றது வந்து பார்த்திங்கன்னா புல்லுகளையும் கொஞ்சம் கொத்தி விட்டது. இதில் அதெல்லாம் கொஞ்சம் புல் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அப்படியே போகணுமெண்டா முன்பக்கம் போவோம். முன்பக்கம் சைடில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா நாட்டு வச்ச இந்த கிச்சன் உண்டு. முன்னுக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்து கறிவேப்பிலை மரம் அங்கே சைடில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2023 ஸ்ரீலங்கா போன இடத்த ஜூன் மாதம் வச்சது. இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாகுது. இவ்வளோ மரங்களும் வச்சு விட்டு நாங்கள். அது பிறகு கொஞ்சம் வாழை மரங்கள், அந்த பெருசாக நிற்கிற வாழை மரங்கள் வாங்கி வச்சது. வாங்கினா அது வந்து எங்களோட அம்மா அப்பா வீட்டிலேருந்து எடுத்து வச்சது. அவரை கண்டுகள் அவரை ஞாபகமாக இதில் கொஞ்சம் ஒரு 6 வாழை மரங்கள் நிற்குது நினைக்கிறேன். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மாதுளை மரம். இது வந்து எங்களோட அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். இது 3 மரம் வச்சு விட்டது. இப்போ பூத்துருக்கு நினைக்கிறேன். இதுலேயும் பூத்துருக்கு. மற்ற இன்னும் மரம் பூத்துருக்கு. 3 மரம் வச்சோடனே 1 செத்துட்டு நினைக்கிறேன். 1 பட்டு போயிட்டு. அப்போ மாதுளம்பழம் இருக்குது. மற்றது மாமரம் வாங்கி வச்சுனா 2 மாமரம். மற்றது வாழையெல்லாம் 2-3 வாழையும் வச்சு விட்டது. மற்றது கத்தரிக்காய் மற்ற அப்படியான சில ஐட்டங்களும் இருக்குது கூட. இதில் பார்த்திங்கன்னா இப்படி பத்தியாக தான் இருந்தது முதல். இதில் நாங்கள் இந்த மரங்களை வச்சு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாயும் மற்றது எல்லாருக்கும் கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்க மாட்டதுக்காக வச்சுருக்கு. மற்றதெல்லாம் ஒரு பிரியோசனமாக இருக்க மாட்டேங்கிற ஒரு காலத்தில் எல்லோரும் போய் போகிற நேரம் எல்லாம் வளர்ந்து நல்ல வடிவாக இருக்க மாட்டதுக்காகவும் வச்சு விட்டுக்கிறோம். இந்த மரத்தை பாருங்களோட குயிக்காக வளர்ந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களை வீட்டு வெளிப்பக்கத்தை பார்த்துட்டிங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இருக்க நான் உள் பக்கத்தை எடுத்து உங்களுக்கு போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அன்னதானத்துக்கு எனக்கு ஒவ்வொரு கிழமையும் ஹெல்ப் பண்ணுற எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்களோட அப்பாவோட சொந்தக்காரர்களும் அம்மாவோட சொந்தக்காரர்களும் தான். அவங்க எல்லோரும் நல்லா விரும்பி வந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு எங்களோட அப்பாவில் இல்லைன்ற விருப்பம், எங்களோட அம்மாவோடையும் செய்ய விருப்பம். அதால் தான் வந்து நாங்கள் கேட்ட உடனே வந்து எல்லாம் செஞ்சு கொண்டுருக்குறாங்க. ஒவ்வொரு கிழமையும் அவங்க வந்து இப்படி எல்லோரும் சேர்ந்து மரக்கறியெல்லாம் வெட்டி
எல்லோரும் செய்வாங்க. அதை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாட ஊர் வந்து திருக்கோயில், அம்மாவோட ஊர் வந்து தம்பிலியில். அப்போ பார்த்திங்கன்னா இதில் தம்பிலியில் திருக்கோயிலும் இணைந்து தான் எங்களோட இந்த வீட்டில் இந்த அன்னதானம் நடக்குது. அவங்க இப்படி ஒற்றுமையாக செய்கிறத பார்த்தா எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் இதுக்கு போய் ஜாயின் பண்ணி இவங்களோட சேர்ந்து செய்யணுமெண்டு இல்லைன்னு ஆசையாக இருக்குது. கதையில் நானும் போய் செய்வேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் வீடியோ. போட்டு தேவை
பேபிலேனே இதான் டெப்புக்கு கிட்ட வந்து சட்டிக்குள்ளே ஏறித்து நின்றது. நாங்கள் குளிக்க பார்த்தோம் மதியம் தானே நல்லா கூழ் அரிக்கும் நாளுக்கு அப்படியே படுத்தார் ஜாம குளிக்க பார்க்க மாட்டோம். அவரை குளிக்க பார்த்து போட்டு நான் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பிட்றாரு. நீங்க கலாமஞ்சாளுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் இந்த அன்னதானத்தை பற்றி? நீங்கள் சொல்லுங்க. கணேஷோட சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு நிலைமை உண்டு மனதில் இருக்கிறீங்க. அதான் உள்ள ரெண்டு பேர் தான். ஆனால் நல்லா நடத்துறீங்க, சந்தோஷம். இதை காணத்தான் வந்துடுறாங்க. எப்படி நல்லா இருக்குது இந்த மாதிரி சந்தோஷம் நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லிட்டாங்க, அவர் சொல்லிட்டாரு. அண்ணாச்சி உண்மையாக நேரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது இன்றைக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு சேவை. எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க இப்படி ஒரு இடத்துல இப்படி செய்கிறது.
என்ன இப்போ சில சனம் வெளியில் சொல்லலாமல் பசியோட தெரியுது அது நம்ம கூப்பிட்ட தேவையில்லை அவங்களுக்கு என்ன ஓட் போட்டுட்டோம் அன்னதானம் பண்ணு அவங்க பயமில்லாம் வந்து சாப்பிடலாம். ஓ ரெண்டு சொன்னவர் ஓ ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் வந்து கொஞ்சம் நின்றுட்டு போயிடுக்கலாம். சரி சந்தோஷம் வந்ததுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டை ஒரு வீக்கும் வந்து நிற்கிற ஆமை வந்து ரெண்டாம் தினம் சாப்பிட வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா எலியை வந்து சாப்பாடு வச்சு அது இன்றைக்கு குளித்து வந்து தண்ணிக்குள்ளே நின்று குளிக்கலாம் பார்த்து சண்டை சாப்பிட்டுட்டு ஒரு தரம் சாப்பிட்டுட்டு இப்போ ரெண்டாம் தரம் தயிரோட சாப்பாடு வச்சுருக்கு. ரெண்டாவது வந்து வீட்டுக்கு முன்னுக்கு வந்து கிட்ட வந்து நின்றதால திரும்ப சாப்பாடு வச்சுருக்கு. உண்மையிலே இந்த ஆமை வந்து எங்களை வீட்டை இப்படி அன்னதான டைமில் வீட்டை நிற்கிறது உண்மையிலே ஒரு பெரிய அதிசயமாக தான் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இல்லைண்ட பிடிச்சிருக்கு இப்படி இது வாரது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஆமை வந்திருக்கு எங்கள் வீட்டை. டீ குடிக்கிறோம்.